பண்ணியாச்சு. மூலியமாக ஒரு மாற்றம் வரப்போகுது. வெற்றி வாய்ப்பை நம்ம சூட போறோம். நாளைய முதலமைச்சர் நமது சங்க தளபதி திரு விஜய் அவர்களின் வெற்றி வேட்பாளராக திருவானை சட்டமன்ற தொகுதியில் களமிறக்கும் நான் டாக்டர் ராஜீவ். நான் மருத்துவர். பிரசவம் கூட கிடையாது உங்களுக்கு. கண்டிப்பா ஒரு மருத்துவராக எல்லா சிகிச்சைக்கு ஏதுவாக திருவாரூர் மருத்துவமனை மேம்படுத்தப்படும். கரெக்டான ஒரு ஆளை சூஸ் பண்ணி ஓட்டு போடணும். நான் தைரியமா போராடுறேன். ஏன்னா என் கூட யார் இருக்கா? தளபதி இருக்காரு. அதனால நான் தைரியமா இருக்கிறேன். மனித மைந்தனே, இனிமே எல்லாமே முடிச்சு. நம்ம தான் இனிமே எல்லா நல்ல காலம் பிறந்துருச்சு. திருவாரூர் மண்டலத்தை இனிமே முன்னேற்றம் நோக்கி போகதான் போறோம். கண்டிப்பா மாற்றத்தை கொண்டு வரதான் போறோம். மற்ற தொகுதியோட சவுத்துல திருவாரூர் தொகுதியில அடிச்சு நம்ம வரணும். உங்களுக்கு எல்லா குறைகளும் மனதார நேர்மையாக உண்மையாக திட்டிப்போம். ஒவ்வொரு பெட்டிலும் லீடிங்ல போற ராஜ்யம்னு சொல்லதான் போறாங்க. தளபதியோட ஆட்சி அமையதான் கட்சிகளை எதிர்க்கிற ஆற்றலாளனாக ஆண்மை உள்ளவனாக எங்கள் தலைவர் விஜய் இன்றைக்கு களத்தில் நோய்வாய்ப்பட்டு கிடக்கின்ற இந்த திருவாரணை தொகுதியை சரி செய்ய வந்த மருத்துவர் தான் எங்களுடைய வெற்றி வேட்பாளர் ராஜீவ் அவர்கள் என்பதை மார்க்கெட்டு பெருமையா சொல்லலாம். எங்களுக்கு அல்லாஹு அக்பர்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அலேலுயான்னு சொன்னாலும் ஒண்ணுதான், அரோஹரான்னு சொன்னாலும் ஒண்ணுதான். ஆக மொத்தம் நம்ம எல்லாரும் என்னைக்கு ஒண்ணுதான். ராஜீவ் திருவாடனை சட்டமன்ற பேரவையின் உறுப்பினராக தேர்ந்தெடுக்கப்பெற்ற டாக்டர் வேக்கியா ராஜீவ் எனும் நான் சட்டமுறைப்படி நிறுவப்பெற்றுள்ள இந்திய அரசமைப்பு சட்டத்தில் உண்மையான நம்பிக்கையும் பற்றுறுதியும் கொண்டிருப்பேன் என்றும் இந்திய நாட்டின் இறையாண்மையும் ஒருமைப்பாட்டையும் நிலைநிறுத்துவேன் என்றும் நான் மேற்கொள்ளும் இருக்கும் கடமையை நேர்மையுடன் நிறைவேற்றுவேன் என்றும் உளமாற உறுதியளிக்கிறேன். ராஜீவ் எனும் நான் டாக்டர் ராஜீவ் வந்துட்டேன். கண்டிப்பாக திருவாரணை மருத்துவமனையில மே மாதத்துக்கு பிறகு எல்லா குழந்தைகளும் திருவாரணை ஜிஎஸ்ல பிறக்கும். தமிழ்நாட்டு அரசின் அமைச்சர் என்ற முறையில் எனது கவனத்துக்குள்ளாவதும் தெரியவதுமான எந்த பொருளையும் அமைச்சரின் கடமைகளை உரியவாறு நிறைவேற்ற தேவையான அளவுக்கின்றி ஒருவரிடமோ பலரிடமோ நேர்மையாகவோ மறைமுகமாகவோ அறிவிக்கவோ வெளிப்படுத்தவோ மாட்டேன் என்று
ஆண்டவன் மீது ஆணையிட்டு உறுதிமொழிகிறேன். than you knew before. Standing here for the love. Standing here for the love of people. Standing here for the love. Standing here for the love of people. Standing here for the love. Standing here for the love of people. Standing here for the love. Standing here for the love of people. ஒரு பேரே வரலாறு அழிச்சாலும் அழியாது அவன் தானே ஜனநாயகன். நம்ம மக்கள் நினைக்காம ஒரு மாற்றம் பிறக்காது. தரமன்னா தரமானவன் உன் பேரை கேட்டா ஃபேக்டரியா இருக்கட்டும், நிறுவனமா இருக்கட்டும், தப்பு பண்ணா கண்டிப்பா விட மாட்டோம். கடந்த 3 மாதமாக ஒவ்வொரு இடத்துக்கும் கடுமையா ஆய்வு சேர்ந்து, அதாவது டைனிங் யூனிட்டா இருக்கட்டும், நிறைய இடத்துங்கள்ல ஆத்திரக்கூடிய எந்த நிறுவனமா இருக்கட்டும், பாரபட்சம் பார்க்காம இந்த அரசு வந்து கடுமையான நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கோம். மீன் வளத்தை பாதிக்கக்கூடிய, சுற்றுச்சூழலை பாதிக்கக்கூடிய எந்த திட்டமாக இருந்தாலும் நம் முதலமைச்சர் தலைமையிலான இந்த அரசு ஒருபோதும் அனுமதிக்காது என்பதை இந்த வாயிலாக நான் கூறிக்கொள்கிறேன்.